ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான கிட்ஸுக்கான லஞ்சு இல்லைன்னா ஸ்நாக்ஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது அவகேடோவில் பண்ணுறது. நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு இப்படி எதில் வேணால் ட்ரை பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு முழு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அரை தக்காளி இதையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு மிளகா வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு அவகேடோ எடுத்திருக்கேன். இதை மேஷ் பண்ணி போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நான் எல்லாத்தையுமே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, நீங்கள் புதினா வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போதும். அதை மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். ஒரு அரை எலுமிச்சை பழம் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வெங்காயம் எதுவுமே எங்கேயுமே சங்க்ஸாக இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றப்போ அந்த வெங்காயத்தோட காரம் தெரியாமல் இருக்கும். இதை ஒரு ஹோல் வீட் ப்ரெட்லேயோ இல்லை மல்டிக்ரெயின் ப்ரெட்லேயோ சர்வ் பண்ணுங்கள். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் தோசைக்கல்ல இல்லைன்னா சாண்ட்விச் மேக்கரில் இந்த மாதிரி லைட்டாக பட்டர் போட்டு எடுத்துக்கலாம். பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ரொம்ப பட்டர் யூஸ் பண்ணாதீங்க. அவகேடோவில் ஏற்கனவே ஹெல்த்தி ஃபேட்ஸ் நிறைய இருக்குது. இதை நல்லா சாப்பிட்றதுக்கு ஏற்ற பைட் சைஸ் பீஸாக கட் பண்ணி இதோட ஃபைபருக்கு ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள்ஸும் ஒரு பாயில்டு எக்கும் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பேலன்ஸ் மீலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.